ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ரோஸ் மில்க் சீஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் வந்து சுகரை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு 10 மேரி பிஸ்கெட் எடுத்துகிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து க்ரீம் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த க்ரீம் சீஸை வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரீம் சீஸ் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீம் சீஸில் சுகர் இல்லாத கண்டென்ஸ்டு மில்க் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது சுகர் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம சுகர் வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதிலவே ஒரு 2 சொட்டு அளவு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், செகண்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. தேர்ட் லேயர் வந்து இந்த சைனா கிராஸ் அகர் அகர்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட அகர் அகர் பவுடர் இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு பாதி அளவு நம்ம இந்த ரோஸ் மில்கோடு சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த கேக் பேக் பண்ண போகிறதில்ல. ஸோ செகண்ட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற அகர் அகரில் அந்த கொஞ்சமாக மேங்கோ எசன்ஸ் சேர்த்து அதையும் வச்சுட்டேன். பாருங்கள், செகண்ட் லேயர் ரொம்ப செட் ஆகி வந்துடுச்சு நல்லா. இது மேலேயே நம்ம தேர்ட் லேயர் வந்து அந்த மேங்கோ எசன்ஸ் வச்சதை போடுவோம். அவ்வளோதான். 30 மினிட்ஸில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா சூப்பராக நம்மளோட சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை மோட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட் லேயர் பிஸ்கெட்டு, செகண்ட் லேயர் ரோஸ் மில்க் அண்ட் தேர்ட் லேயர் மேங்கோ ஜெல்லி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஈஸி. இது பேக் பண்ணவும் தேவையில்லை. ஸோ ஓவன் இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டாம். இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஜெல்லியும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த க்ரீம் சீஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே மில்கில் செஞ்சு நம்ம இந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஷேப்புக்காக தான் நம்ம அகர் அகர் ஆட் பண்ணுறோம். இல்லாட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட சீஸ் கேக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த நடு லேயர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஃபஸ்ட் லேயர் வந்து பிஸ்கெட்டு, லாஸ்ட் வந்து ஜெல்லி செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். க்ரீம் சீஸ் வீட்லேயே செஞ்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இதுக்கு வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு அந்த அகர் அகர் சைனா கிராஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.